எனக்கு பாருங்க தண்ணி வந்துருச்சு. எங்களுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வருங்க. ஆற்று தண்ணி உள்ள ட்ரம்மெல்லாம் நப்பியாச்சுங்க. இப்போ வெளியே ட்ரம்மு கொண்டு வந்து போட்டிருக்கோம். இந்த ட்ரம்மு நப்புனா இந்த ட்ரம்மு நப்பணுங்க 1000 லிட்ரு. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். புழங்கிக்கலாம், துணி இருந்தால் தப்பிக்கலாம். மதியானம் 2 மணி வரைக்கும் வருங்க. காலையில் 8:30 மணி 9 மணிக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா மதியானம் 1:15 இல்லைன்னா 2 மணிக்குள்ளே தண்ணி ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நாங்கள் எல்லா ட்ரம்மும் நப்பி துணி துவைச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒன்று குழாய் உடஞ்சி போச்சுன்னா தான் 2 நாள் 3 நாள் தண்ணியே வராதுங்க. சரியான சிரமப்படணுங்க. தண்ணி வரும்போது அதனுடைய அருமையே தெரியாதுங்க. அந்த தண்ணி வரல அப்படின்னா தான் குடத்தை தூக்கிட்டு ஆற்றுக்கு போய் மோந்துட்டு வந்து புழங்குறது, போர் பைப்பில் போய் 4 குடம் பிடிச்சிட்டு வந்து புழங்குறது, இது தாங்க கஷ்டம். தண்ணி வரும்போது அதனுடைய அருமையே யாருக்குமே தெரியாதுங்க. தண்ணி தானே வருது, வந்துட்டு போச்சு, அது என்ன பண்ணுது அப்படிம்பாங்க. அது தண்ணி வந்துட்டு இருக்கும்போது எதுவுமே தெரியாதுங்க. அந்த ட்ரம்மில் இருக்கல, இந்த ட்ரம்மில் இருக்கல, புழங்கிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைப்போம். அது 2 நாள் பைப்பில் தண்ணி வரலின்னா வண்டியில் வச்சுட்டு போய் ஆற்றுல போய் மோந்துட்டு வந்தால் தான் சாப்பாடு ஆக்க முடியும். அப்புறம் எங்கே பைப்பில் ஆற்று தண்ணி வருதோ 2 கிலோமீட்டர் அளவுக்கு போய் ஒரு 2 குடம் பிடிச்சிட்டு வந்தால் தான் சாப்பாட்டுக்குமே குடிக்கிறதுக்குமே. கேன் தண்ணி வாங்கி குடித்தா எங்களுக்கு அது ஒத்துக்கிறதில்ல. ஆற்று தண்ணியே குடிச்சு பழக்கமாயிடுச்சா, அதானே எங்களுக்கு அதே சேர்ந்துக்குது. அதனால் நாங்கள் ஆற்று தண்ணியே வேறு போர் தண்ணி எதுவுமே நாங்கள் குடிக்கிறதில்ல. புழங்குறதுக்கு போர் தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ ஆற்று தண்ணியே எங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ட்டு நாங்கள் குடிக்கிறது, புழங்குறது, துணி துவைக்கிறது எல்லாமே ஆற்று தண்ணி தாங்க. போர் தண்ணி பைப்பில் தண்ணி வரல அப்படின்னா மட்டும்தான் போர் தண்ணி. முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 நாள் 4 நாள் வர அளவுக்கு தண்ணி நாங்கள் ட்ரம்மில் நப்பிப்போங்க. பாருங்கள் 1000 லிட்ரு கேன் இருக்கா, இங்கே அங்கே எல்லா பக்கம் ட்ரம் வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது. நாங்கள் நப்பிப்போம். மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் எல்லா ட்ரம்மும் நம்புங்க. அப்புறம் குடிக்கிறதுக்கு பிடிச்சிப்பேன். அப்புறம் அதுலேயே சாமான்ட்டே வருது, விலைக்கழுவ, துணி துவைச்சிக்குவேன், எல்லாமே பண்ணிப்பேங்க. தண்ணி வரும்போது அதனுடைய அருமை தெரியாது. நின்னாதான் 2 நாள் வராதுன்னு சொல்கிறாங்களா, புழங்குறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு புலம்புவோம் தான். தண்ணி வரும்போது எது பிடிக்கணுமோ அதை பிடிச்சிட்டு எந்த வேலை செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருந்தால் டெய்லி அதே மாதிரி கரெக்டாக போயிட்டே இருக்கும். அசால்ட்டாக விட்டுட்டோன்னா சிரமந்தாங்க. எதுவுமே எந்த தொழிலாகட்டும் எதுவுமே டெய்லி அந்த ஒர்க்கு கரெக்டாக போயிட்டே இருந்துச்சுன்னா அது தினம் ஒரே மாதிரி போகும். அது இருந்துட்டு போச்சா, அதான் இங்கே கிடந்துட்டு போச்சா, இது இங்கே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டால் 2 நாளைக்கு அப்புறமா அந்த வேலை நாங்கள் தாங்க செய்யணும். அதை டெய்லி ஒரே மாதிரி எடுத்த பொருள் அங்கேயே வச்சுட்டு அங்கேயே கொண்டு போய் சேர்த்திட்டா வேலையே கிடையாது. டெய்லி ஒரே மாதிரி தொழில் போயிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.